ஓகே. நம்ம வந்து தொடங்கிடலாம். இணைந்ததுக்கு நன்றி. ஸோ முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம என்ன பேசலாம் அப்டின்னா, இந்த செஷனோட விளம்பரத்துல வந்து நாங்க என்ன போட்டிருந்தோம்னா, ரூ. 10க்கு 10 மணிக்கு 10 நிமிடங்கள்ல வந்து பணக்காரர் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அதுல ரூ. 10 ரொம்ப எளிமையாக புரிகிறது. நீங்க அது குடுத்த இந்த செஷனுக்கு குடுத்த ஃபீ. 10 மணி கரெக்ட்டா 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 3வதாக 10 நிமிடங்களில் பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ 10 நிமிடங்களில் பணக்காரர் ஆவது எப்படி? உங்களோட புரிதலை வந்து நீங்க சாட்ல சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டும் சொல்லலாம். நான் என்னோட புரிதல சொல்றேன். முதல்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம இத பத்தி பேசலாம். 10 நிமிடங்களில் எப்படி வந்து பணக்காரர் ஆக முடியும்? ஏன்னா, இதுல சில பேருக்கு சந்தேகம் இருந்தது. கனவில் மட்டும் தான் நம்ம பணக்காரர் ஆக முடியும் 10 நிமிடங்கள்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் நம்ம கொஞ்சம் டிசிப்ளின்டோட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்ப பல கருத்துக்கள் வருது. உங்கள பொறுத்தவரைக்கு 10 நிமிடத்துல நம்ம பணக்காரர் ஆகுறது அப்படிங்கிறது, நான் எத மீன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையாவே நாம எப்படி ஆகலாம் 10 நிமிடங்கள்ல? நீங்க சாட்ல குடுக்கலாம். உங்க பேர் எழுதிட்டு சாட்ல நீங்க சொல்லலாம். இல்லன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசவும் செய்யலாம். முதல் 5 நிமிடம் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்த 5 நிமிடம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு தெரியும். அப்ப 10 நிமிடங்கள்ல நாம கண்டிப்பாக பணக்காரராக ஆகலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அது புரிஞ்சிட்டா நிச்சயமாக நம்ம பணக்காரர் ஆயிடும். யாராவது சொல்றீங்களா? முறையான சேமிப்பு வந்து முறையான இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு சொல்வீங்க இல்லையா? முதலீடுகள் வந்து சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா, அத வந்து நம்ம எப்படி அந்த 10 நிமிடம் யோசிச்சு அதுக்கான அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். அத யோசிச்சு கரெக்ட்டான ஒரு சரியான தேர்வு செய்து அத போடுறதுன்றது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்னோட கருத்து. ஓகே. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, 10 நிமிடம் சிந்திக்க எடுத்துக்கோங்க. அந்த சிந்திக்க எடுத்ததே வந்து பணக்காரர் ஆவதற்கான செயல்பாடுகள சிந்திச்சீங்க அப்படின்னா, அதுவே 10 நிமிடங்கள்ல நம்ம வந்து அ பணக்காரர் ஆக்க உதவும் அப்படிங்கிறத நான் மீன் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. அ ஆமா. சாட்ல வந்து சில விஷயங்கள் வந்திருக்கு. பிளான் எ இன்வெஸ்டிங் மெத்தடாலஜி இன் 10 மினிட்ஸ் ஃபார் த ஃபியூச்சர். ஓகே. மைண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் நாம பிரிப்பேர் ஆகணும். ஓகே. எல்லாரும் மைண்ட் செட் சொல்றீங்க. ஏன்னா 10 நிமிடங்கள்ல நம்ம சிந்திக்க மட்டும் தான் முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றத வச்சு தான் நீங்க வந்து பதில்கள சொல்லிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது அதுக்கு பதில் இருக்கா? சரியான பணக்காரர் 10 நிமிஷம் ஒரே ஒரு பதிலயா? சரியான நேரத்துல ஒரு 10 நிமிடம் இருந்தாலும் 10 நிமிடம் குறித்த நேரத்துல, சரியான கால தருணத்துல அந்த 10 நிமிடம் செலவு பண்ணோம்னா, அது வந்து பயனுள்ளதா இருக்கும். காலத்தை பைசைன்ற மாரி ஒரு 10 நிமிடம் செலவு பண்ணா போதும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாருமே அந்த 10 நிமிடங்கள செலவு பண்ணி நாம சிந்திக்கணும். நம்ம செயல்பாடுகளை திட்டமிடணும். முதலீடுகளை ஒருங்கிணைக்கணும். இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இத தவிர்த்து வேற ஏதாவது வித்தியாசமான பதில் இருக்குதா? ஏன் நான் வித்தியாசமான பதில்கள் கேட்கிறேன் அப்படின்னா, மறுபடியுமே இந்த 10 நிமிடங்களை வந்து நாம நாம முதலீடுகள் உழைப்பதற்கும், நாம உழைப்பதற்கும் திட்டமிடுவதற்காக ஒரு சிந்தனைக்குள்ள முடக்குற ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னும் பணக்காரர் போல் நம்ம சிந்திக்கல அப்படிங்கிறதுனால தான் நான் வேற ஏதாவது பதில் இருக்கான்னு கேட்கிறேன். ஓகே. நான் சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் அத ஒரு விவாதமாக கூட வச்சுக்கலாம். பணக்காரர்கள்லாம் எப்படி சிந்திப்பாங்க அப்படின்னா, பணக்காரர்கள் எல்லாமே அடுத்தவர்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சிந்திப்பாங்க. பணக்காரர்கள் எல்லாருமே அடுத்தவர்கள் பணத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சிந்திப்பாங்க. பணக்காரர்கள் எல்லாருமே கடனில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சிந்திப்பாங்க. ஸோ இந்த மாரி நம்ம சிந்தனைய வந்து மாத்திக்கும்போது தான் நாமளும் பணக்காரர் ஆக முடியும். நம்மளுடைய உழைப்பை முதலீடாக போடுவதாகட்டும், நம்மளுடைய பணத்தை முதலீடாக போடுவதாகட்டும், அதன் மூலமாக மட்டுமே ஒருவர் வந்து பணக்காரராக முடியவே முடியாது. சரி, நேரத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, நாம வந்து சில உதாரணங்கள் மூலமா இத எப்படின்னு பார்க்கலாம். இது நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இப்போ உழைப்பு எடுத்துக்கலாம். உழைப்பை தான் நம்ம வந்து குளோரிஃபை பண்றோம். உழைத்தால் பணக்காரர் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்போ நீங்க உழைக்கிறீங்க. நீங்க ஒருவர் உழைக்கிறீங்க. உங்களால் அதிகபட்சமாக ஒரு நாள்ல வந்து திறனுடன் ஒரு 10 மணி நேரம் உழைக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க 10 மணி நேரத்தை பணம் சம்பாதிப்பதற்காக செலவிடுறீங்க. இன்னொருவர் அவங்க குடும்பத்துல வந்து 2 பேர் உழைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 20 மணி நேரம் செலவிடுறாங்க.
ஒரு 10 மணி நேரம் செலவிடுபவர்களை விட 20 மணி நேரம் செலவிடுபவர்கள் 2 மடங்கு சம்பாதிப்பாங்க. 2 பேர் வேலைக்கு போறாங்கன்னா அவங்க வருமானம் அதிகமா இருக்கும். இது பேசிக்கா நம்ம பாக்குறது, கண்கூடாக பாக்குறது. இப்ப அதே வந்து உங்களுக்காக 200 பேர் வேலை செய்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்து 2000 மணி நேரம். இப்போ நீங்க உழைத்து தரும் அந்த 10 மணி நேரம் அதிக பணம் உங்களுக்கு தருமா? இல்ல இந்த 2000 மணி நேரங்கள் உங்களுக்கு உழைப்பவர்கள் அதிக பணத்தை உங்களுக்கு பெற்று தருவாங்க? ரொம்ப எளிமையான கேள்வி. அந்த 2000 மணி நேரத்தை யாரு வந்து பெறுகிறார்களோ, பயன்படுத்துகிறார்களோ அவங்க தான் பணக்காரராக முடியும். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம நம்ம நேரத்தை எல்லாருமே நமக்கு வந்து ப்ரீச் பண்றது என்னன்னா, நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்தணும், நாம சரியாக உழைக்கணும் அப்படின்னு தான் ப்ரீச் பண்ணுவாங்க தவிர, யாருமே வந்து அடுத்தவர்கள் நேரத்தை நீங்க பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நாம என்னைக்கு அடுத்தவர்கள் நேரத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்கிறோமோ அப்போதான் நாம வந்து சம்பாதிக்க முடியும். சரி, இப்போ நாம வந்து இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இதை ஒத்துக்கிறீங்க அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க சாட் பாக்ஸ்ல. நான் அடுத்தவர்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ சதாசிவன். நான் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எஸ்ன்னு சொல்லுங்க. இப்போ இன்னும் 4 நிமிடம் இருக்கு. நான் 10 நிமிடங்கள்ல பணக்காரர் ஆவது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன். இப்ப 6 நிமிடங்கள்லயே பணக்காரர் ஆவது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்த 4 நிமிடங்கள்ல நீங்க எளிமையாக பணக்காரர் இதை எப்படி உடனே செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ நீங்க உழைத்து உங்க திறனுக்காக அந்த நேரம், உங்க திறனின் அடிப்படையில அந்த நேரத்தை நீங்க செலவிடுறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்காக உங்களுடைய கவுன்சிலர் உழைப்பாரு. உங்களுக்காக உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர் உழைப்பாரு. உங்க முதலமைச்சர் உழைப்பாரு. உங்கள் பிரதமர் உழைப்பாரு. அதாவது நீங்க உழைக்கிறது ஒண்ணு, அந்த 2000 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 2000 மணி நேரத்தை உங்களோட முதலமைச்சர் உங்களுக்கு கொடுப்பாரு, உங்க பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு கொடுப்பாரு, இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உதவுவாங்க, ஐஐடியில படிச்சவங்க, சிஇஓ, சிஎஃப்ஓ, இப்படி பெரும் படைப்பு படிச்சவங்க எல்லாம் உங்களுக்கு தந்தாங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும்? மிக பெரிதாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமானா எஸ் போடுங்க. மறுபடியும் எஸ். நீங்க எஸ் நோ மட்டுமே சொல்லுங்க. ஏன்னா நமக்கு 3 நிமிடங்கள்ல நம்ம சொல்ல வந்த கருத்தை முழுமையா முடிக்கணும். இத்தனை பேர் பிரதமர் உட்பட உங்களுக்கு உழைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நேரம் தர்றாங்க அப்படின்னா, உங்களோட பணம் அபரிமிதமாக வளரும். சரி, அப்ப இவங்க நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும்? இவங்க நேரத்தை நாம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதற்கான எளிமையான பதில் தான் பங்குச்சந்தை. பங்குச்சந்தையில பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் அவர்களுக்கான பாலிசிஸை வகுக்கக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்றபடிதான் இந்தியாவில் சட்டத்திட்டங்கள் நடக்கும். அவர்களுக்கு ஏற்றபடிதான் பிரதமர் செயல்படுவார். அவர்களுக்கு ஏற்றபடிதான் நிதியமைச்சர் செயல்படுவார். அப்போ அந்த நேரங்களை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த நிறுவனத்தில் இருக்கிற சிஎஃப்ஓட நேரம், அந்த நிறுவனத்தில் இருக்கிற சேர்மனோட நேரம், அந்த நிறுவனத்தோட ஒவ்வொரு ஊழியர்களோட நேரமும் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். 1000 பேர் அந்த நிறுவனத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த 1000 பேரத்தோட நேரமும் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா எஸ் போடுங்க, இல்ல அப்படின்னா நோ போடுங்க. நோ போடலன்னா நம்ம விவாதிக்கலாம். நோ போட்டீங்கன்னா விவாதிக்கலாம். எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க. அத்தனை பேரோட நேரத்தையும் இந்த எளிமையான நடைமுறை மூலமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, சரி. இப்போ வந்து அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இப்போ 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் பணக்காரர் ஆவதற்கு. ஒண்ணு, அடுத்தவர்கள் நேரத்தை பயன்படுத்த வேண்டும். அடுத்தவர்கள் நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம வந்து பங்குச்சந்தையில வந்து ஈடுபடணும் அப்படிங்கிற இந்த 2 முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பங்குச்சந்தையில ஈடுபடணும் அப்படின்னா 3வது, நம்ம உடனடியாக வந்து குதிக்க கூடாது. உடனடியாக குதிக்க கூடாது அப்படின்னா பங்குச்சந்தை, இப்ப இந்த கேள்வி ஒரு பேசிக் கேள்வி ஒன்று கேட்கிறேன். இது வரைக்கும் நீங்க பங்குச்சந்தையை பற்றி எதிர்மறையாக கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எஸ் சொல்லுங்க.
எதிர்மறையாக அது ஒரு சூதாட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதுக்கு எஸ் சொல்லுங்க. பழனி கோவிந்தன் எஸ், எஸ், நோ, ஓகே. வேற யாரு? பங்குச்சந்தையை பத்தி எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, நோ, ஓகே, ஓகே. மிக்ஸ்டா வருது. அதாவது பங்குச்சந்தையை வந்து சூதாட்டம் என்று கேள்விப்பட்டேன், ஒவ்வாமையுடன் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இதை நேர்மறையாக 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று, அடுத்தவர்கள் நேரத்தை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அந்த நேரத்தை, சிறந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் பங்குச்சந்தை மூலமாக அப்படின்னு சொன்னேன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 3 வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னும் 1 நிமிடம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 10 நிமிடத்துக்கு பதிலாக 11 நிமிடம் சொல்லலாம். சரவணா ஸ்டோர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். சரவணா ஸ்டோர்ஸை பத்தி தெரியும். அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல லாபம் வரும்போது அவங்க கிட்ட போய் நீங்க பங்கு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, கொடுக்க மாட்டாங்கன்னா நோன்னு சொல்லுங்க. நோ, நோ, கொடுக்க மாட்டாங்க. சரி. சரவணா ஸ்டோர்ஸை விட ரிலையன்ஸ் பெரிய கம்பெனி, பல பெரிய கம்பெனி. நீங்க ரிலையன்ஸோட லாபத்தை பங்கு போட்டுக்கலாமா? பங்கு போட முடியுமா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஸோ சங்கீதா நோ சொல்லியிருக்காங்க, பட் ஆன்சர் வந்து எஸ். சரவணா ஸ்டோரோட லாபத்தை நீங்க பங்கு போட முடியாது, ஆனா ரிலையன்ஸோட லாபத்தை கட்டாயம் நீங்க பங்கு போட முடியும். அது ஏன் அப்படின்னா மறுபடியும் அதே பங்குச்சந்தை தான். ஸோ நீங்க பங்குச்சந்தையை பத்தி எதிர்மறையாகவும் ஒவ்வாமையோடும் அது ஒரு சூதாட்டம்னு சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க. பங்குச்சந்தை அப்படிங்கிறது சூதாட்டம் கிடையாது. அது வந்து ஏனோ தானோ நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்க ஒரு நிறுவனத்தோட லாபத்துல பங்கு போடுகிற இடம் தான் பங்குச்சந்தை. ஸோ இந்த புரிதலோட இன்றைய செஷனுக்குள்ள நம்ம போறோம். நான் ஒரு சின்ன பிபிடி ரன் பண்றேன். இந்த 1 மணி நேரத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, எப்படி முதலீடுகள் பண்ணணும். நம்ம பாரம்பரியமாக பண்ணுகின்ற நிலத்தில் முதலீடு பண்றதும் தங்கத்துல முதலீடு பண்றதும் சிறந்த ஒரு முதலீடுகள் தான். ஆனா அதை தவிர்த்து இந்த நவீன காலத்துல நம்மளுடைய பொருளாதாரம் வந்து திறந்து விடப்பட்டதுக்கு அப்புறம், குளோபலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் உலகத்துல வந்து டிரான்ஸ்போர்ட், ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்கள் போவதாகட்டும், மனிதர்கள் போவதாகட்டும், இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் உலகமே மாறி இருக்கு. எல்லா விஷயமும் மிக விரைவாக நடக்குது. அப்படிங்கும் போது நம்மளுடைய முதலீட்டின் வருமானமும் அதிக அளவுல இருக்கணும். ஸோ அப்படி சில முதலீடுகள் இருக்கு. அதை அறிமுகப்படுத்துற செஷன் தான் இந்த செஷன். இந்த 1 மணி நேரம் கழித்ததுக்கு பின்பு நாம் ஏன் முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை கட்டாயம் உங்களுக்கு எழும். அதுதான் இந்த 1 மணி நேரத்தோட நோக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைடு ஸ்பீடா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பெரும் பகுதி வந்து கேள்வி பதில்களுக்கும் சில எடுத்துக்காட்டுகளுக்கும் வைத்துக் கொள்ளலாம். ஸோ ஸ்லைடு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுன்னா எஸ்ன்னு போட்டுடுங்க, எனக்கு உதவும். தேங்க்யூ. ஐ வில் கில் யூ. எஸ். ஓகே. ஸோ இந்த டாபிக் கீழே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்எக்ஸ்டி பற்றின ஒரு அறிமுகம். பல நிதி நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிதி நிறுவனங்களிலிருந்து நாங்கள் எப்படி மாறுபடுகிறோம் அப்படின்னா, மற்ற நிதி நிறுவனங்கள் சிறந்த நிதி பொருட்களில் கவனம் செலுத்துவாங்க. நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்காக பணம், 3 மடங்காக பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்படுவாங்க. அதற்காக உழைப்பார்கள். நாங்க வந்து உங்களிடம் கவனம் செலுத்துவோம். உங்களுடைய பின்புலம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய வருமானம், செலவு, பண பழக்கம், உங்கள் எதிர்கால ஆசைகள், இதுல கவனம் செலுத்தி உங்களுக்கு ஏற்ற முதலீட்டு திட்டங்களை நாங்கள் வடிவமைத்து தரோம். இதுதான் நாங்கள் ஆர்எக்ஸ்டில பண்ணக்கூடிய விஷயம். வடிவமைத்து தருவதுடன் உங்களுக்கு தொடர்ந்து கற்றல் புரிதலை ஏற்படுத்துவதற்கு வகுப்புகள் நடத்துகிறோம், பயிற்சிகள் தருகிறோம், தேர்வுகளும் நடத்துகிறோம். ஸோ இதை வந்து நாங்கள் தொடர் பணியாக செய்து கொண்டு வருகிறோம். அஃப்கோர்ஸ் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். ரொம்ப டீட்டெயிலாக நான் பேசலை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒய் இன்வெஸ்ட்மெண்ட்? நம்ம வந்து நம்மளுடைய பணம் வளர்ச்சி அடைவதற்காக முதலீடு பண்றதா இன்வெஸ்ட்மெண்ட். பேசிக்கா வந்து அதுதான் கோல். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு ரிஸ்க் மிடிகேஷன் மெஷர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் ஆபத்தில் இருக்கும். இதை இன்னும் நான் விளக்கமா சொல்ல முயற்சி பண்றேன். முன்னாடிலாம் வந்து
வசதியா வாழ்வதற்கு தான் பணக்காரரா இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனா இப்போ இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா வாழ்றதுக்கே பணக்காரரா இருக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற பொருளாதாரம் வந்து மிக விரைவாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அப்ப அந்த வளர்ச்சியில நாம ஈடுபடல அப்படின்னா நாம மிகவும் பின்தங்கி போயிடுவோம். அப்ப அந்த வளர்ச்சியில நம்ம ஈடுபடுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம முதலீடு பண்ணணும். இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நம்மள சுத்தி நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள வச்சு நான் சொல்றேன். இப்போ சென்னையில வந்து மெட்ரோ ட்ரெயின் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஷன்லாம் போட்டிருக்காங்க. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா விவேக் டேக் டைவர்ஷன் எடுத்த மாதிரி தான் நீங்க எங்க போனாலும் டேக் டைவர்ஷன் எடுத்துட்டே இருப்பீங்க. ஆனா என்னைக்காவது அந்த மெட்ரோவை போடுற நிறுவனம் எதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா? சாட்ல சொல்லுங்க. இந்த சென்னையில மெட்ரோ போடுகிற நிறுவனம் எது? அதுல போட்டிருப்பாங்க. அவங்க அந்த பேரிகார்டு வச்சிருப்பாங்க. எல்என்டி போட்டிருக்கீங்க. எல்என்டி எனக்கு தெரியாது. எல்என்டின்னு நினைக்கல. நான் எல்என்டி பார்த்த மாதிரி இல்லையே. எல்டிடிசின்னு போட்டிருக்கீங்க. இல்லையே. எல்என்டிங்கிறீங்க. எல்என்டி வந்து எந்த பகுதியில் போடுறாங்கன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ஐடிடி தான். ஸோ ஐடிடி சிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், பேரிகார்ட்லயே போட்டிருப்பாங்க ஐடிடி சிமெண்டேஷன் பிரைவேட் லிமிடெட் பார்த்திருப்பாங்க. அந்த நிறுவனம் வந்து பங்குச்சந்தையில் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதோட விலை 645 ரூபாய் இன்றைய விலையில. வியாழக்கிழமை மட்டும் இந்த பங்கு கிட்டத்தட்ட 20% உயர்ந்தது. 20%. இந்த 20% அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பிக்சட் டெபாசிட்ல போட்டோம்னா நமக்கு வருடம் முழுக்கவே வந்து 7%, 6% தான் கிடைக்கும். இது ஒரே நாள்ல உங்களுக்கு 20% வந்து உங்களுக்கு ஏற்றம் கொடுத்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து முந்தா நேத்து வந்து ரொம்ப 500 ரூபாயில இருந்து 538 ரூபாயில இருந்து ஒரே நாள்ல இங்க வந்து 656 ரூபாய் என்னமோ வந்து இருந்தது. 20% வளர்ச்சியை வந்து அது கொடுத்தது. இந்த நிறுவனம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சென்னையில நமக்காக தான் வந்து மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க. அப்போ நம்மளை சுத்தி அது ஒரு வளர்ச்சி நடக்குது. அந்த வளர்ச்சியில நாம பங்கு பெறணும். இந்த நிறுவனத்துல நம்ம முதலீடு பண்ணியிருப்பதன் மூலமாக இதுல நம்ம வந்து பங்கு பெறலாம். சமீப காலமாக பாத்தீங்க அப்படின்னா சென்னையை சுற்றி பல விஷயங்கள் நடக்குது. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் செஸ் நடந்தது, F4 ரேசஸ் நடந்தது. இப்போ இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு ஏர்ஃபோர்ஸ் கண்காட்சி நடக்குது. ஸோ இப்படி பல விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரும். அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற நிறுவனங்களை கண்காணிச்சாலே போதும், நம்ம அதுல முதலீடு பண்ணி நாமளும் அவங்களோட சேர்ந்து பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு எளிமைப்படுத்திருக்கு அப்படிங்கிற அளவுலையும் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இப்ப மறுபடியும் இந்த ஸ்லைடுக்கு போறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதிர்காலங்கள்ல நமக்கு வர்ற ஆபத்தை தடுப்பதற்கு இன்றே நம்ம அந்த பணத்தை வந்து முதலீடு செய்ய வைப்பது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க தவிர்க்கவே முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம சேவிங்ஸ் மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்காது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, சந்தேகங்கள் இருந்தா சாட்ல போடுங்க. நாம வந்து அதிக அளவு உரையாடலுக்கு வந்து செலுத்த போறோம். கிட்டத்தட்ட 10:45ல இருந்து நம்ம வந்து கேள்வி பதில் தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சாட்ல போடுங்க. நம்ம அதை கண்டிப்பா பார்க்கலாம். சரி, அப்ப முதலீடை பத்தி தெரிஞ்சுட்டோம். அப்ப எதுல முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், முதலீடு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் தான் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரும். இடமும் வாங்குவாங்க, தங்கமும் வாங்குவாங்க. ஆனா அதெல்லாம் கூட பெரிய அளவுல அவங்க முதலீடுன்னு நினைக்க மாட்டாங்க. அதெல்லாமே வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா மனதுக்கு பிடித்த ஒரு செயல்பாடா தான் அதை நம்ம அவங்க செய்வாங்க. நான் வந்து இந்த இடத்துல முதலீடு பண்றேன், இன்வெஸ்ட் பண்றேன்னு யாருமே எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்ல. இடம் வாங்குறேன், தங்கம் வாங்குறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஏன்னா அது ஒரு கடமையா பார்ப்பாங்க. பட் அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் அது இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்குறவங்க பார்க்க மாட்டாங்க. உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா தான் பார்ப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே தெரிகிறது ஷேர் அண்ட் ஸ்டாக். இதை ஒத்துக்கிறீங்களா? எஸ்ன்னு சொல்லுங்க ஒத்துக்கிட்டா. ஷேர் அண்ட் ஸ்டாக்ஸ் தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ பலர் என்ன நினைச்சுப்பாங்க, ஷேர் அண்ட் ஸ்டாக்ல போடலன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னு ஒரு கில்ட் ஃபீலிங், ஒரு குற்ற உணர்ச்சிக்கு வருவாங்க. இந்த குற்ற உணர்ச்சி எத்தனை பேருக்கு இருக்கு?
பங்குச்சந்தையில முதலீடு பண்ணலன்னா நான் முதலீடு பண்ணல அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி எத்தனை பேருக்கு? எஸ்ன்னு சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? ஓகே ஓகே. பங்குச்சந்தையில ஈடுபடணும் அப்படின்னா அதுதான் நம்மளோட லட்சியம். ஆனா எடுத்த உடனே பங்குச்சந்தையில வரணுமா அப்படின்னா அது வந்து கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கான பதிலா இருக்கணும். முதலில் வந்து பாதுகாப்புகளை நம்ம வந்து செய்து வச்சுக்கணும். அது நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். அதுல ஷேர்ஸ்ன்னு நான் பார்த்த உடனே அதுல சில விளக்கங்கள் கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஷேர் தான் வந்து முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் உண்மை என்றாலுமே ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்ற பணம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 5 வருடத்துக்கு எடுக்கக்கூடாத பணமா தான் இருக்கணும். உங்களுக்கு 5 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும்தான் நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். யாராவது உங்ககிட்ட வந்து ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுங்க, ஒரே மாசத்துல ஒரே வருஷத்துல நான் உங்களுக்கு டபுள் பண்ணி தரேன், 50% லாபம் தரேன், இப்படி யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும்தான் நம்ம கொண்டு வரணும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாண்டுன்னு இருக்கு, மணி மார்க்கெட்டுன்னு இருக்கு. பாண்டு மார்க்கெட்னா கடன் பத்திரங்கள்ல வந்து நம்ம வாங்கலாம். அது வந்து 7% இருந்து சில நேரங்களில் 12% வரைக்கும் நமக்கு லாபம் கொடுக்கும். கடன் பத்திரங்கள் ஒரு பாதுகாப்பான இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்றதை பத்தி தெரிஞ்சுக்கணும். எஃப்டி இருக்கு, பட் எஃப்டிக்கு வந்து ஒரு கால அளவீடு இருக்கு. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில வங்கிகள் வந்து ஃபிளெக்சி எஃப்டியும் கொடுக்குறாங்க, அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா பாண்ட் மார்க்கெட்ல நம்ம ஈடுபடணும். பாண்ட் மார்க்கெட் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் பாண்ட் வாங்கியிருக்கீங்க? எஸ் ஆர் நோ? நோ நோ. ஓகே. ஸோ அதாவது முதலீடு பண்ணணும் அப்படிங்கும்போது ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்றோம். ஆனா 5 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை நம்ம முதலீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது 5 வருடத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு திட்டம் பாண்ட், அதை பத்தி நமக்கு தெரியல அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு என்ன சொல்றது, வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா பாண்டை பத்தி ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்னு வந்து மணி மார்க்கெட் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு 1 வருடத்திற்குள் தேவைப்படும் பணத்தை இல்ல 2 வருடத்துக்குள் தேவைப்படும் பணத்தை மணி மார்க்கெட்ல தான் முதலீடு பண்ணி வச்சிருக்கணும். அகைன் சேம் கொஸ்டின், மணி மார்க்கெட் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ் நோ? ஓகே. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், பாண்ட் மார்க்கெட் ஆகட்டும், மணி மார்க்கெட் ஆகட்டும், இதெல்லாம் பத்தி நமக்கு தெரியல அப்படின்னாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், மியூச்சுவல் ஃபண்ட், பரஸ்பர நிதி, தமிழ்ல பரஸ்பர நிதி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சாலே போதும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு கீழேயே நம்ம வந்து ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், மணி மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையோருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியை பத்தி தான் தெரியும். அதுல தான் முதலீடும் பண்ணுவாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அதிக கமிஷன் கிடைக்கும். ஸோ அவர்கள் உங்களிடம் வந்து சொல்றது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியை பத்தி தான் சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டை பத்தியும், மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட் பத்தியும், இல்ல ஓவர் நைட் ஃபண்ட்ஸை பத்தி தரமாட்டாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டெட் அப்படின்னா அது வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற பரஸ்பர நிதி. மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட் அப்படின்னா அது மணி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற பரஸ்பர நிதி. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்கள் ஈடுபட்டாலே போதும், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஈடுபட்டுறலாம், பாண்ட் மார்க்கெட்லயும் ஈடுபட்டுறலாம், மணி மார்க்கெட்லயும் ஈடுபட்டுறலாம். உங்களுடைய முதலீடு தொடக்கம், அதாவது பாரம்பரிய நிலமாகட்டும், தங்கமாகட்டும், அதுல இருந்து நீங்க புதுமையாக வரீங்க அப்படின்னா நீங்க தொடங்க வேண்டிய பயணம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து தான் தொடங்கணும். இதுல இன்னொரு விஷயத்த நாங்க சொல்ல விரும்புறேன். RXTல வந்து கிட்டத்தட்ட இப்போ 2 கோடி ரூபாய் எங்க மூலமா முதலீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ நாங்க வந்து பெரும்பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட சொன்ன மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே ஈக்விட்டியில தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் எங்களோட இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு புது பிளாட்ஃபார்ம் போயிட்டோம். ஸோ 2 கோடி நாங்கள் தாண்டிட்டோம். நாங்கள் வந்து ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட்ல 60 லட்சம் மட்டும்தான், கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டுல முதலீடு பண்ணுவதற்கு அனுமதித்திருக்கோம், இல்ல
கிளைண்ட் கூட உரையாடி முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற அனைத்து பணத்தையும் டெட் மார்க்கெட்ல, அதாவது பாண்ட்லையும், அதை விட அதிகமாக மணி மார்க்கெட் கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் 80 லட்ச ரூபாய் அதுலயும் முதலீடு செய்ய வச்சிருக்கோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 5 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும்தான் நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ 2 கோடி ரூபாயில இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 60 லட்சம் ரூபாய் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு தகுதி பெற்ற பணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை வெளியில யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க. சரி, நம்ம ஏன் வந்து இதுல வந்து இதை நான் இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த பாண்ட் மார்க்கெட்டையும் மணி மார்க்கெட்டையும் அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சொத்து. நீங்க லேண்ட்ல வந்து முதலீடு பண்ணுவது, தங்கத்துல முதலீடு பண்ணுவதை விட ஷேர் மார்க்கெட்ல நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாபம் அதிகமா இருக்கும், லிக்விடிட்டியும் அதிகமா இருக்கும். இதுதான் நம்ம அல்டிமேட் கோல். இதுதான் நம்ம சொத்து. இதுதான் நம்மளுடைய எதிர்காலத்துக்கும், நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு தருவதற்கும், சொத்தாக தருவதற்கும் இதுல தான் நம்ம முதலீடு பண்ணணும். ஆனா இதுல முதலீடு பண்றத வந்து நாம மொத்தமா முதலீடு பண்ணக்கூடாது. அதாவது இதுல முதலீடு பண்றது வந்து நம்ம திருப்பி எடுக்கணும்னு நினைக்கவே கூடாது. குறுகிய காலங்கள்ல எடுக்கணும்னு நினைக்கவே கூடாது. அப்படி எடுக்காம இருந்தால் மட்டும்தான் சிஏஜிஆர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்களுக்கு கூட்டு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. உங்க பணம் அபரிமிதமாக காலத்துக்கு அதிக காலம் வைக்க வைக்க அபரிமிதமாக வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சியை பெறணும் அப்படின்னா இதுல நீங்க முதலீடு பண்ணிக்கிற பணத்தை வந்து தொடவே கூடாது. 5 வருடம் சொல்றோம். ஆனா நீங்க 10 வருடம் 15 வருடம் அதை தொடாம வைத்திருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல உங்களுக்கு வந்து பணத்தை அது வந்து அள்ளி கொடுக்கும். தொடவே கூடாது அப்படின்னா சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்க அந்த ஸ்டாக்ஸுக்குள்ளேயே மாத்திக்கலாம், ஈக்விட்டிக்குள்ளேயே மாத்திக்கலாமே தவிர அதுல இருந்து வெளியே எடுக்கக்கூடாது. அப்ப நீங்க அதை வெளியே எடுக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு உதவ போறது என்னன்னா பாண்டும் மணி மார்க்கெட்டும் தான். ஸோ அதனாலதான் இதுல வந்து நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும். இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் இதை காப்பாற்றி கொள்ள முடியும், அதிக அளவுல பணத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ இதை தவிர்த்து நமக்கு ரியல் எஸ்டேட் அதை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அதுல நமக்கு எமோஷனல் பாண்டிங் இருக்கு. கோல்டு அப்கோர்ஸ் அதையும் பற்றி நான் பேச வேணாம். இதை தவிர்த்து ஆர்ட்ஸ் கூட இருக்கு. இப்பெல்லாம் NFT அப்படிங்கிற மாதிரி இந்த டிஜிட்டல் சம்பந்தமான சொத்துக்கள் வருது. இதை தவிர்த்து மற்ற சொத்துக்களும் இருக்கு, காயின்ஸ் இருக்கு, இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. இப்படி பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம இந்த 1, 2, 5 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 5ல நீங்க எவ்வளவு இதுல இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத சார்ட்ல போடுங்க. 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ், இன்ஃபேக்ட் 6 ஷேர்ஸ், பாண்ட்ஸ், மணி மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், கோல்டு. இதுல நீங்க எத்தனை போட்டிருக்கீங்கன்னு அந்த நம்பர் மட்டும் போடுங்க உங்களோட சார்ட்ல. டூ போட்டிருக்கீங்க, வெரி குட். 2 2 2 1 1. ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வந்து ஒரு ஒற்றை தளத்துல மட்டும் முதலீடு பண்ணக்கூடாது. இதுல வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர்ஸ் தான் பெஸ்ட், ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவோ, இல்ல பாண்டுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுவே நமக்கு லாபம் கிடைக்கும்னு சொன்னாவோ, ரியல் எஸ்டேட்ல அனைத்து பணமும் போடுங்க அப்படின்னு சொன்னாவோ எல்லாமே தப்பு தான். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை வந்து கட்டமைக்கணும், டைவர்சிஃபை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நம்ம கோல்டுலையும் கொஞ்சம் வச்சுக்கணும், லேண்ட்லையும் கொஞ்சம் வச்சுக்கணும், ஸ்டாக்ஸ்லையும் கொஞ்சம் வச்சுக்கணும், பாண்ட்லையும் கொஞ்சம் வச்சுக்கணும், மணி மார்க்கெட்லையும் கொஞ்சம் வச்சுக்கணும். ஸோ இப்படி அதிக அளவில் வச்சுக்கிறது தான் நம்மளுடைய முதலீட்டு கட்டமைப்பை வந்து உறுதியுடன் வைத்துக்கொள்ள உதவும். ஸோ அதனால அதிகப்படுத்த பாருங்க. நீங்க 1ல் இருப்பதை வந்து 2ஆ மாற்ற பாருங்க. 2வது பழகுனதுக்கு அப்புறம் 3வதுக்கு போங்க, 3வதுக்கு போனதுக்கு அப்புறம் 4வது போங்க. இந்த மாதிரி நீங்க வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே வரணும். ஓகே, இதுதான் இந்த கூட்டு வளர்ச்சி. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த 72 ரூல் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க எஸ்ன்னு சொல்லுங்க, தெரியாதவங்க நோன்னு சொல்லுங்க. அதிக எஸ் வந்ததுன்னா இந்த ஸ்லைடை ஸ்பீடா நான் மூவ் பண்ணிடுவேன். ஸோ ஆர்எக்ஸ்டியில் இது வரைக்கும் லோகநாதன் நீங்க நோ சொல்லவே கூடாது. நம்ம வந்து ஆர்எக்ஸ்டியில் எவ்வளோ வாட்டி பேசியிருக்கோம். ஸோ நோ 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 நோ. ஓகே, 72ல வந்து உங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் விட்டுருங்க. இப்போ இந்த 72 கூட விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, உங்களுடைய முதலீட்டோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய முதலீடு, அது லேண்டா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அதோட முதலீடு வந்து உங்களுக்கு தெரியுமா? நோட் 1 அப்படிங்கிறவர் ஏதோ கோடு போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுடைய முதலீட்டோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தெரியுமா? அது தங்கமா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், ஷேர்ஸா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம்.
தெரியும்னா எஸ் போடுங்க, தெரியாதுன்னா நோ போடுங்க. உங்க முதலீட்டோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 9%. எஸ் எஸ் எஸ். நீங்க பெர்சன்டேஜும் கொடுக்கலாம். எஸ்னா பெர்சன்டேஜும் கொடுங்க. தெரியலன்னா நோன்னு சொல்லுங்க. நீங்க நோ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், நான் புது விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு. அதனால நோ சொல்ல தயங்காதீங்க. என்ன என்கரேஜ் பண்ணும். எஸ்ன்னு சொல்றவங்க உங்க பெர்சன்டேஜ் நீங்க சொல்லலாம். ஸோ 9% ஒன்று வந்திருக்கு. அப்போ 9% பதிலாக நான் 6 எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு எக்ஸாம்பிள் நான் 6 போட்டு வச்சிருக்கேன். 72 டிவைடட் பை 6 அதோட ஆன்சர் வந்து 12. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 6% லாபம் தருது அப்படின்னா அது 2 மடங்காக ஆக 12 வருஷம் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1ல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 2000ல வந்து 5 லட்சம் முதலீடு பண்ணீங்கன்னா அந்த 5 லட்சம் 10 லட்சமாக 12 வருஷமாகும். 2012ல அது 10 லட்சம் ஆயிருக்கு. அந்த 10 லட்சம் மறுபடியும் 2 மடங்காக 12 வருஷம் ஆகும். 2024 அதாவது இப்போ வந்து 20 லட்சம் ஆயிருக்கு. 6% வளர்ச்சியில. ஆமா ஸ்ட்ரைட் எங்கே திரும்பாது ஸ்ட்ரைட் கட்டு. அதான் தெரிஞ்சு போச்சு மயிலாப்பூர் ரூட் வந்து டிராபிக்னு. சசிகுமார் ஏதாவது பேசுறீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15% எடுத்துக்கலாம். அது ஏன் நம்ம 15% எடுத்திருக்கோம் அப்படின்னா, பரஸ்பர நிதி அறிமுகப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகுது. அது அந்த பரஸ்பர நிதி கடந்த 20 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா சராசரியா 15% நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதனால 15% நம்மளால எளிமையாக பெறக்கூடிய ரிட்டர்ன் அப்படிங்கிறதுனால 15% எடுத்திருக்கோம். ஸோ நாம வந்து 72 டிவைடட் பை 15 போட்டோம்னா கிட்டத்தட்ட 4.8 வருது. 5 வருடம் அப்படின்னு வச்சுக்கலாம். 5 வருடத்துல நம்ம பணம் வந்து இரட்டிப்பாகுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா 2000ல நீங்க அதே 5 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா அது இரட்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 5 வருடம். 2005ல உங்களுக்கு 10 லட்சமா மாறி இருக்கும். ஸோ இப்படி 5 வருடத்துக்கு ஒருக்கா டபுள் ஆகி அதாவது இரட்டிப்பாகி வர வர இப்போ 2025ன்னு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற பணம் 1,60,00,000. ஸோ அதே 5 லட்சம் தான் பெர்சன்டேஜ் மாறுவதன் மூலமாக 6% இருக்கும்போது உங்க கையில கிடைக்கிறது 20 லட்சம். அதுவே வந்து 14% அப்படின்னா உங்க கையில கிடைக்கிறது கிட்டத்தட்ட 1,50,00,000 கோடி ரூபாய். ஸோ இது வந்து நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? அதிக பெர்சன்டேஜ் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் தேர்ந்தெடுப்பீங்க. இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இதுல வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுல யார் வந்து இந்த 6% வந்து தேர்ந்தெடுப்பீங்க? 6% தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. நோ 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 நோ. ஓகே, தேங்க்யூ. அப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். நம்மளோட ஆர்எக்ஸ்டியோட ஒரு தீம் மெசேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட மெசேஜ் என்னன்னா, நம்ம ஒரு நாள் ₹1 1% கூட வீணடிக்க கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து கவனமா இருக்கணும். ஓகே, அடுத்த கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, முதலீடு அப்படின்னா பணக்காரர்களுக்கானதுன்னு அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எஸ் ஆர் நோ? எஸ், இட்ஸ் ஃபார் நம்ம பணம் இருந்தாதான் முதலீடு பண்ண முடியும். எஸ், நோ. இன்வெஸ்ட்மெண்ட்னாலே பணக்காரர்களுக்கு தேவையானதுதான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க தான் ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சிருப்பாங்க அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நிறைய நோ வருது, விச் இஸ் குட். ஆனா நம்மளுடைய பொது மனப்பான்மை அப்படிங்கிறது என்ன அப்படி இருக்குன்னா, நம்ம கடன்ல இருக்கிறோம், நாம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி யோசிக்க கூடாது, நம்ம அதிகமா சம்பாதிக்கல, நம்ம கிட்ட நம்ம ₹100 தான் சேமிக்க முடியுது, ₹500 தான் சேமிக்க முடியுது, நமக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அக்கறை இல்லாம இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி அக்கறை. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பணத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவதில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் மூலமாக தீர்மானிக்கப்படுது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் உங்ககிட்ட வர்ற பணத்தை முதலீடு பண்ண தெரிந்து கொண்டால், அந்த முதலீட்டை வளர்க்க தெரிந்து கொண்டால், உங்ககிட்ட பணம் அதிக அளவுல தானாவே சேர தொடங்கிடும். உங்களோட சிந்தனையே வந்து மாற தொடங்கிடும்.
நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, ஓரளவுக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற அந்த ஊக்க சக்தி வந்து குறைஞ்சிடுறதா நம்ம கிட்ட இருக்கிற பெரிய குறைபாடு. போதுமான அளவுக்கு எனக்கு பணம் வந்துருச்சு. போதும் என்கின்ற மனமே பொன் செய் மருந்துன்னு ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாரி போதும் அப்படிங்கிற மாரி நமக்கு மனநிலை வந்துருது. ஆனா உங்களுடைய முதலீடு வளர வளர அத நீங்க பார்க்க உங்களுக்கு வந்து நம்ம ஏன் இன்னும் முயற்சி செய்யக்கூடாது? அதிகமா உழைக்கலாமே, அதிக அளவுல பணத்த சேர்க்கலாம், அதிக அளவுல முதலீடு பண்ணலாம். இப்படின்னு ஒரு கட்டமைப்ப நீங்க ஏற்படுத்திடுவீங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் அத நீங்க வந்து கையில வச்சு பாதுகாக்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட்டா முதலீடு பண்ணிடுங்க. அந்த முதலீடு உங்க கண்ணு முன்னாடியே உங்கள விட அதிகமா சம்பாதிக்கும்போது, அழகான ஒரு ப்ராசஸ் உருவாகும். இன்வெஸ்ட்மென்ட் ப்ராசஸ்ன்னு அத தான் சொல்லுவோம். அத நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கனாலே போதும். மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து பணக்காரர் ஆயிடலாம். நீங்க ரூ. 100 இருந்தா கூட போதும். முதலீட தொடங்கலாம். சில பரஸ்பர நிதிகள் ரூ. 100வை முதலீடாக ஏற்றுக்கொள்றாங்க. அதனால பணம் இருந்தால் தான் நம்ம முதலீடு தொடங்கணும்னு அவசியமே கிடையாது. ஆ சின்ன வயசுல இருந்தே பழக்கணும் நீங்க. சின்ன பசங்களுக்கு வந்து பாக்கெட் மணி குடுத்து, அத வந்து அவங்க முதலீடு பண்றதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் ரூ. 500 வந்து நம்ம ப முதலீடு பண்ணாலே ரூ. 10,00,000 வந்து குடுக்குது 30 வருடங்கள்ல. ஸோ முதலீட்ல வந்து மிக முக்கியமானது வந்து பணம் கிடையாது. மிக முக்கியமானது காலம் தான். நம்ம எவ்வளவு விரைவாக தொடங்குறோமோ, அவ்வளவு விரைவாக நம்ம பணக்காரர் ஆகலாம். இந்த காலத்தை மட்டும் நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அ ஓ ஐ திங்க் வாரன் பஃபெட்டோ யார்ட்டயோ கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எப்போ அ முதலீடு பண்ண வாரன் பஃபெட் தான். 13 வயசுல நீங்க முதலீடு பண்ண தொடங்கியிருக்கீங்களா? அது ரொம்ப சீக்கிரம்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்றாரு, நான் அதுவே லேட்டுன்னு நெனைக்கிறேன். நான் 7 வயசுல தொடங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா, காலம் தான் ரொம்ப முக்கியம். காலம் தான் அதிக அளவுல பணத்த தரும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து அ காட்டுறேன். இந்த ஸ்லைட் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ, எப்படி நம்ம விரைவாக தொடங்குறோமோ, அதே மாதிரி கன்சிஸ்டென்ட்டா தொடங்கணும். கன்சிஸ்டென்ட்டா தொடரணும். நெறைய பேர் தொடங்குவாங்க. தொடங்குன உடனே ஒரு 1 வருடம், 2 வருடம் கழித்து அவங்களோட முதலீட்ட பார்க்கும்போது பெரிய அளவுல வளர்ந்திருக்காது. அப்ப என்ன நினைப்பாங்க, அப்ப இது பெரிய அளவுல வளரல. ஏன்னா எல்லாருக்குமே இங்க வந்து ரூ. 10 போட்டா அது 1 வாரத்துல ரூ. 20 ஆயிரணும், டபுள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருக்கே தவிர, யாருக்குமே பொறுமை கிடையவே கிடையாது. ஸோ 3 வருடம் கழித்து அது வளரவே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சைனால இருக்கிற மூங்கில் மாதிரி வந்து 4வது வருடம் அது வந்து பெரிய அளவுல வளர்ந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு ரகசியம். இத ஏன் வந்து பலரும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தெரியல. நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா முதலீடு பண்ணிட்டு வந்தாலே போதும். பெரிய அளவுல வந்து பணம் வந்து வளர்ச்சி அடையும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுனா, நீங்க மிக விரைவாக ஆரம்பிச்சு, கன்சிஸ்டன்ட்டா பண்ணி, அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கூட்டு வளர்ச்சிய வந்து உருவாக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டு வளர்ச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல வந்து அ ஒரு ரூ. 10,000 ரூ. 20,000 போடுறீங்க அப்படின்னா, கூட்டு வளர்ச்சி சக்தி வந்து ஒரு காலத்துல வந்து உங்களோட ஒரு நாள் வருமானமே அந்த ரூ. 10,000 20,000 வளர்ச்சி அடையும். இது வந்து மூடு மந்திரம். அது அப்படியே கண்ண சுத்தி பண்ற மேஜிக்லாம் கிடையாது. இது ஒரு மேக்ஸ் தான். ஸோ அந்த மேக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, நீங்க அ ஏர்லியரா ஆரம்பிச்சு கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது இந்த கூட்டு வளர்ச்சி தானாவே உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த கூட்டு வளர்ச்சிய நீங்க வேலை செய்ய வச்சுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீங்க வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நாம முதலீட பத்தி தெரிஞ்சுட்டோம். முதலீடு பண்ணுகின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுட்டோம். எல்லாமே பெர்ஃபெக்ட். உடனே முதலீடு பண்ணணும்னு நமக்கு ஆசை வந்துரும். ஆனா, முதலீடு பண்ணுவதற்கு முன்பே நெறைய ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு உங்களோட பட்ஜெட்டிங்க பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது? அதுல நீங்க எவ்வளோ செலவு செய்றீங்க? அந்த செலவுல எது மாதாந்திர செலவு? எது வருடாந்திர செலவு? இப்படி ஒவ்வொரு செலவையும் நீங்க பக்கெட் பண்ணணும். பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய அடிப்படை ரிஸ்க் நீங்க வந்து காப்பீடுகள் எடுத்துட்டீங்களா? அது வந்து டெர்ம் இன்சூரன்ஸா இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும். இதெல்லாம் எடுத்துட்டீங்களான்னு நீங்க பார்க்கணும். இதெல்லாம் எடுக்காம நீங்க எவ்வளோதான் முதலீடு பண்ணுனாலும், உங்களுடைய முதலீடாகட்டும், உங்களோட சொத்தாகட்டும், ஒரு நிமிடத்தில் காலியாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்புறம் கஷ்டப்பட்டதுக்கு பலனே கிடையாது. அதனால காப்பீடுகளை தவிர்க்கவே கூடாது. காப்பீடுகளை எடுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணும். உங்களுடைய மாத செலவு இன்டூ 6 உங்களுக்கு மாதம் ரூ. 30,000 செலவாகுதுன்னா, இன்டூ 6 போட்டா ரூ. 1,80,000. இந்த ரூ. 1,80,000 நீங்க எப்போதுமே வந்து டெட்லயும் இல்ல லிக்விட்லயும் போட்டு வச்சுக்கணும். இத வந்து பேங்க்ல கூட வைக்க வேணாம். கையில வைக்கவே கூடாது. இந்த 2 இதுலயும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட ஆடிக்குவேட்டா வச்சுக்கிட்டா மட்டும் தான், நீங்க அடுத்த கட்டத்துக்கே முடியும். முதலீடு பண்ணவே போணும். நீங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா,
முதலீடு பண்ணுவது போறத கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு முதலீடு பண்ணுனாலும் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை அப்படின்னா கூட்டு வளர்ச்சியை உருவாக்குவ வரைக்கும் உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. இதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க் ப்ரொஃபைலிங். உங்களுடைய ரிஸ்க் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்களை சார்ந்தவர்கள் எவ்வளோ இருக்காங்க, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படும், உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், இதெல்லாம் ப்ரொஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, அதுக்கு நம்ம எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து முறைப்படி செய்யணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டெட்ல ஆகட்டும், லிக்விட்ல ஆகட்டும், ஷேர் மார்க்கெட்ல ஆகட்டும் முதலீடு பண்ணுவதற்கே வரும். இட்ஸ் எ ப்ராசஸ். ஓகே, இப்போ கேள்வி நேரம். நான் கடைசி ஸ்லைட்ல சொன்னது வந்து உங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கான்னு தோணும். பட் அது நீங்க வந்து அயற்சியோட பார்க்க வேணாம். அதுக்கு உங்களுக்கு உதவுவதற்கு ஆர்எக்ஸ்டி இருக்குது. எல்லா ப்ராசஸும் நாங்களே உங்களுக்கு வந்து எடுத்து கூட்டிட்டு போயிடுவோம். இங்க இருக்கிற கிளைண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் நாங்கள் எப்படி செயல்படுறோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இவ்வளோலாம் பார்த்துட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இதை நம்ம ஒன்றா கற்றுக்கணுமா, கஷ்டப்படணுமான்னு இல்லை. எங்கள் கூட அசோசியேட் ஆகும்போது நாங்கள் உங்களுக்கு முழுவதுமாக துணை இருக்கிறோம். ஸோ அடுத்தது கேள்வி பதில். கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். சார், மணி மார்க்கெட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் பண்ணுறேன். மணி மார்க்கெட் பற்றி அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன மேஜிக் மட்டும் காட்டுறேன். ஸோ முதலீடு அப்படிங்கிறது வந்து இப்போ ஓவர் நைட்டில் நம்ம வந்து பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் திட்டமிட்டு செயல்படுவது மூலமாக இந்த 3 விஷயத்தை கட்டுப்படுத்துவது மூலமாக நம்மளால் பெரிய அளவில் பணக்காரர் ஆக முடியும். நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணக்காரர் ஆக முடியும். இது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் 25,000 மாத இன்வெஸ்ட்மெண்ட், 12%, 10 வருடங்கள் நம்ம வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 வருடத்தோட கடைசியில் 58 லட்சம் கிடைக்கும். இந்த 58 லட்சம் அப்படிங்கிறது கூடுதலாக நான் 5 வருடம் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு 5 வருடத்திலேயே கிடைக்குது. அதாவது முதல் 10 வருடத்துல எனக்கு கிடைச்ச 58 லட்சம் அடுத்த 5 வருஷத்துலயே எனக்கு சேர்த்து கிடைக்குது. இதுதான் கூட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடுத்த 5 வருடம் நீங்க தொடர்ந்து 25,000 போடுறீங்க. ஆனா 10 வருடத்துக்கு முன்பு போட்ட 25,000மும் உங்களுக்கு சேர்த்து உழைக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மிக விரைவாக அந்த 58 லட்சம் கிடைக்குது. இந்த காலத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இது அபரிமிதமாக வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ காலம் தான் இங்க எல்லாமே முக்கியம். இந்த காலத்தை தான் நம்ம பிடிக்கணும். 20 வருஷத்துல உங்களுக்கு வந்து 2.5 கோடி ரூபாய் இருக்கு. முதல் 10 வருடம் 58 கோடியும் அடுத்த 10 வருடத்துல பாத்தீங்கன்னா 2.5 கோடி இருக்கு. ஸோ இந்த காலத்தை தான் நம்ம தவற விட்டுடக்கூடாது. இதையும் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம், 1% இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 2.5 கோடிங்கிறது 280 ஆகும். அடுத்தது இன்க்ரீஸ் பண்ணோம்னா இப்படி அதிகமாகிட்டே போகும். ஸோ இதையும் நம்ம வந்து நம்ம புரிதலுக்கு ஏற்றபடி அதிகப்படுத்திட்டே வரணும். நீங்க இப்போ உடனடியாக தொடங்கும் போதே வந்து நீங்க வந்து ஒரு 30% லாபம், 40% லாபம் எடுக்க முடியாம இருக்கலாம். நீங்க தொடங்கும் போது ஒரு 10%, 12% லாபம் அதுல தான் நீங்க டார்கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் உங்களால ரிஸ்க் வந்து அதை தாங்க முடியும். கேபிட்டல் டிப்ரிசியேஷன் எப்போதுமே நம்ம அடிப்படை ஒண்ணுதான். அதிக ரிஸ்க் அதிக லாபம், குறைந்த ரிஸ்க் குறைந்த லாபம். அப்போ உங்க கேபிட்டல் டிப்ரிஷியேட் ஆகும்போது அதோட காரணங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா நீங்க வந்து 12% இருந்து 14% போகலாம். இன்னுமே அதிகமா நீங்க ரிஸ்க் எடுக்க முடியும். அது சுச்சுவேஷன் இருக்கு. உங்ககிட்ட அசட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, கார்பரேட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, புரிதல் ஏற்பட்டுடுச்சு, பங்குச்சந்தை எப்படி செயல்படுது அப்படின்னா நீங்க இந்த 15% இருந்து 20% போகலாம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இது உங்க டிசிப்ளின். டைம் பீரியடுங்கிறது உங்க டிசிப்ளினை பொறுத்தது. நம்ம பட்ஜெட் பண்ணியிருக்கோம், டெட்ல பணம் வச்சிருக்கோம், லிக்விட்ல பணம் வச்சிருக்கோம். டிசிப்ளினா 20 வருஷம் நான் காத்துட்டேன். இது டிசிப்ளின். இது உங்க நாலேஜ், உங்க புரிதல், இது உங்க எபிலிட்டி. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய எபிலிட்டி, உங்களோட இன்கம் எப்படி நீங்க ஜென்ரேட் பண்ணுவீங்கன்னு. இது 3த்தையும் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம பணத்தை வந்து மிக விரைவாக பெரிய அளவில்
பண்ண முடியும். இப்போ நான் மணி மார்க்கெட் பத்தி சொல்றேன். அது மணி மார்க்கெட் சார் ஒரே செகண்ட் சார், இதுலயே ஒரு டவுட் சார் எனக்கு. இப்போ இந்த 25,000 கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணுங்க கொஞ்சம், ஒரே நிமிஷம். எஸ்ஐபி கால்குலேட்டர்ல சொல்லுங்க. சார். இப்போ 25,000 இந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% வைங்க சார் கொஞ்சம். ஓகே 11 or 12 ஓகே சார். இப்போ இந்த இயர்ஸ் 15 இயர்ஸ் வைங்களா சார் கொஞ்சம். சரி சார். இப்போ நம்ம மந்த்லி 25,000 போட்டோம்னா நமக்கு அந்த 15 இயர்ஸ் கழிச்சு 45 lakhs வருது இல்லையா? ஆமா, நம்ம போட்ட அமௌண்ட் இது. ஆமா சார். இப்போ நம்ம லம்சமா போட்டா நமக்கு இதோட ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி தான் சார் காட்டுது. நான் எஸ்ஐபி கால்குலேட்டர் செக் பண்ணேன். இப்போ 45 lakhs போட்டதுக்கு 1.26 வருது, சிஆர் வருது. இப்போ லம்சம்ல அதே 45 lakhs போடுங்க சார், அதே பர்சன்டேஜ் 15 இயர் போட்டு 45 போடணுமா? 45 lakhs போடுங்க. அதிகபட்சமே 10 லட்சம் தான் கொடுத்துருக்கான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, சரி சார். ஓகே சார். 10 லட்சம் தான் இந்த கால்குலேட்டர்ல கொடுத்துருக்கான். ஓகே சார். பட் நான் ஒரு செக் பண்ணி பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியோட லம்சம்ல போட்டோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் சார் இல்லை சார். நீங்கள் எஸ்ஐபி கிளிக் பண்ணி லம்சம் கிளிக் பண்ணுங்க சார், மேலே லம்சம். இப்போ அந்த 45 lakhs கொடுங்க சார் வரும். இல்ல அது அப்படிதான் வரும். ஏன்னா வந்து இது மாதம் மாதம் போடுறீங்க ரைட்? ஸோ வட்டி வந்து உங்களுக்கு அதை பிரிச்சு போடுறீங்க ரைட்டுங்களா சார்? அதான் சார், எஸ்ஐபியில் போட்டால் வரதோட லம்சம் நமக்கு அந்த கேஷ் இருந்ததுன்னா லம்சமாக போட்டால் ரிட்டர்ன்ஸ் நமக்கு நிறையா வரும் இல்லையா சார்? அது தெரிஞ்சது கேட்குறேன். இல்ல ஒரே நிமிஷம், நான் அந்த கால்குலேஷன் உங்களுக்கு போடுறேன். சரியா? ஓகே. என்னோட இது எக்ஸல் தெரியுதா? இப்போ தெரியாது, இப்போ நான் காட்டுறேன். ஓகே, இப்போ 25,000 இந்த 25,000 எல்லாமே காலம் தான். இந்த 25,000 45 லட்சமா மாறுவதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? இப்ப 13 தான் வந்திருக்கு. ஓகே, சரியா? இது வந்து காலம் எவ்வளவு ஆகும்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதாவது 180னா என்னது? 180னா மாசம். 180 மாசம் அப்படின்னா எவ்வளவு வருது? பதினஞ்சு வருஷம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க நீங்க எவ்வளவு 15 வருஷம் சொல்றீங்கல்ல, 25,000 ரூபாய் ஒருத்தர் போட்டுக்கிட்டே வராரு அப்படின்னா அவரு லம்சமா பணம் போடுறதுக்கே இந்த 15 வருஷம் ஆகிப்போடும். உங்ககிட்ட லம்சமா இருந்தது 45 லட்சம் இருந்ததுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத எங்க கேள்வி. ஓகே சார். ஃபைன் சார். ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் சொல்றேன். இப்போ அந்த மணி மார்க்கெட் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த கான்செப்டும் சொல்ல வந்துடுறேன். நிறைய பேருக்கு இந்த 45 லட்சம் இன்வெஸ்ட் பண்றது, 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்றது, இவ்வளவு பணத்தை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடணுமா அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இது எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். நீங்க கொஞ்சம் மெனக்கிட்டு, ஏன்னா இப்ப நம்ம ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்னா அதுல நம்ம பெருசா எதுவுமே வந்து யோசிக்கிறது கிடையாது. அந்த இடத்துல ரோடு வருதும்பாங்க, ஸ்கூல் வருதும்பாங்க, அதை நம்பி நம்ம அப்படியே போட்டுடுவோம். ஆனா இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பண்ணும்போது 45 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பதட்டம் வந்துடும், பயம் வந்துடும். ஏன்னா இது நமக்கு புரியாத ஒரு விஷயம். அப்போ இது உங்க மெனக்கெடல் சம்பந்த விஷயம். நீங்க 1 மாசம் 2 மாசம் செலவு பண்ணி இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா 45 லட்சம் 1 கோடி அப்படிங்கிறத நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்எக்ஸ்டியோட கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப மணி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா, டெட் மார்க்கெட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொன்னேன், கடன் பத்திரம் அப்படின்ட்டு. கடன் பத்திரத்தை வந்து கடன் பத்திரம் மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட்டை வந்து நம்ம காலங்களால பிரிக்கலாம். 91 நாட்களுக்கு மேலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பாண்டு சம்மந்தப்பட்டது சொல்லலாம். 91 நாளுக்கு கீழே இருக்கிறத வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடனே பணமாக மாற்றக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதை பயன்படுத்துவாங்கன்னா வங்கிகள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. வங்கிகள் டெபாசிட் வாங்கிட்டு கடன்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவு ரிசர்வ் வச்சுக்கிட்டு தான் கடன் கொடுக்கணும். 100 ரூபா டெபாசிட் வருதுன்னா அவங்க 100 ரூபா வந்து அப்படியே கடன் கொடுத்துடக்கூடாது. இதுக்கு வந்து அவங்க தினமும் ஒரு ரிப்போர்ட் வந்து ஆர்பிஐக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும் போது
100 வாங்கிட்டு அவங்க 120 கடன் கொடுத்துருந்தாங்க வெளியில அப்படின்னா ஆர்பிஐல கணக்கு காட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த பணத்தை ஃபில் பண்ணணும். அவங்க எங்க போய் பணத்தை வாங்குவாங்க அப்படின்னா இந்த மணி மார்க்கெட்ல தான் போய் பணத்தை வாங்குவாங்க. அது வந்து ஒரு நாள் கடன் அப்படிங்கிற அளவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. 91 நாள் வரைக்கும் இருக்கிற கடன்களை வந்து நம்ம லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து அது செயல்படுகிற இடம் வந்து மணி மார்க்கெட். இதுல வந்து தனிநபர்கள் வந்து போய் செயல்பட முடியாது. ஏன்னா பெரும் அளவுல இது வந்து பணங்கள் வந்து இதுல புழங்குற இடம். நாம எப்படி ஈடுபடலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட்னு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் ஓவர் நைட்னு இருக்கு. இது இரண்டுமே வந்து மணி மார்க்கெட்ல ஈடுபடுகிற பணம். மனோ, நீங்க எதாவது ஆட் பண்ணணுமா இதுல? ஓகே, ஒரு டிராப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்க கேள்விக்கு இது பதில் கிடைச்சதா? எஸ் சார். ஓகே, வேற கேள்விகள் இருந்தா சாட்லயும் போடலாம், நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். நமக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. சார் இப்போ இந்த ஓவர் நைட்டுங்கிறது இப்போ மணி மார்க்கெட்ல இப்போ பேங்க்ல எஃப்டியில் போட்டால் ஒரு 6 or 7% வருது. இப்போ இந்த மணி மார்க்கெட்ல நம்ம பண்ணும்போது அந்த ஓவர் நைட்டுங்கிற கால்குலேஷன் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்க சொல்றது? ஒரு 5.5ல இருந்து 6, சம்டைம்ஸ் 7 கூட போக சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க பிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்க அப்படின்னா பிக்ஸட் டெபாசிட்டை நீங்க பிரேக் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது. நீங்க எப்போ வேணா பணத்தை எடுக்கலாம். லிக்விட் ஃபண்ட்ஸ்ல வந்து 7 நாளைக்கு அப்புறம் நீங்க பணத்தை எடுக்கலாம். ஓவர் நைட் ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்க போட்டுட்டு 2-3 நாள் கழிச்சு கூட பணத்தை எடுக்கலாம். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அப்ப அந்த 2-3 நாளைக்கு உண்டானது அதே 5% தான் வருமா சார்? இப்போ நான் ஒரு வீக்கு ஓகே சார், இந்த கொஸ்டின் கரெக்டாக என்னன்னு தெரியல, தெரிஞ்சது கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 வீக்ஸுக்கு வந்து இல்லை ஒரு 1 மந்த்துக்கு நான் வந்து 5.5ல போடுறேன், மறுபடியும் எக்ஸிட் ஆகும், மறுபடியும் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி ஒரு 5.5 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போடலாமா? அப்படி பண்ணலாமா? பண்ணலாம். நீங்க பணத்தை போட்டுட்டு எடுக்கலாம். இப்போ இன்ஃபேக்ட் நான்லாம் கூட இப்போ அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்றேன். சேவிங்ஸ் பேங்க்ல வைக்காம ஒரு மாசம் தேவைப்படாது அப்படின்னா நான் ஓவர் நைட் ஃபண்ட்ஸ்ல போட்டு வைக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், 5%ங்கிறது உங்க டோட்டல் அமௌண்ட்ல அப்படியே 5% வராது. அந்த ஒரு மாசத்துக்கான 5% கால்குலேட் பண்ணி வரும். ஸோ அதை நீங்க பார்க்கும்போது சின்ன அமௌண்ட் சின்னதா தான் தெரியும். அதை வந்து நீங்க எக்ஸாப்ளர் ரேட், அதாவது ஒரு வருஷத்துக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை போட்டு பார்க்கும்போது 5% அது. ஸோ நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம 1 லட்ச ரூபா போட்டுட்டு ஒரே மாசத்துல நமக்கு 5000 ரூபா கொடுப்பாங்க அப்படி நினைச்சிடாதீங்க. அந்த டவுட் தான் சார். நான் நினைச்சேன் நீங்க அப்படிதான் நினைச்சிருப்பீங்க, கெஸ் பண்ணேன் நான். அப்படி கிடையாது. நம்ம வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு 5% வருஷத்துக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். அதுல ஒரு மாசத்துக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் நமக்கு கொடுப்பாங்க. 5000 டிவைடட் பை 12. வேற ஏதாவது HDFC பேங்க்ல ஸ்லீப்பிங் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. நம்ம பணம் போட்டு வச்சா அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி தான் இருக்கும். அது ஸ்டேட் பேங்க் SBI அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு 5% மேல கொடுக்குறாங்க. ஆமா ஆமா. இப்போ நான் வந்து இந்த ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் பார்க்குறேன். நம்ம எதுக்கு நான் வந்து 5.5 அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஓவரா கமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஆனா சில நேரங்களில் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 6.69 இந்த ஸ்கீம். இது வந்து நிப்பான் ஓவர் நைட் ஃபண்ட். நிப்பான் ஓவர் நைட் ஃபண்ட் வந்து 6.69 கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம அதை கமிட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரே லைன் தான். ஓவர் நைட் ஃபண்டுங்கிறது ஏற்ற இறக்கத்தோட இருக்கவே இருக்காது. ஒரே லைன் தான் ஏறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பாண்டில் வந்து பாத்தீங்கன்னா சில பாண்ட், அதாவது லாங் இதில் நீங்க போடும்போது உங்களுக்கு 12% வரை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம வந்து உறுதியா எதுவுமே இந்த மாதிரி சந்தைகள்ல வந்து நம்ம உறுதியா எதுவுமே சொல்லக்கூடாது. இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா 10% கொடுத்துருக்கு. ஆனா இது ஏன் 10% கொடுத்துருக்குன்னா உலக அளவுல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணிட்டே வராங்க. அதனால இது 10% கொடுத்துருக்கு. இதுவே அமெரிக்கா, இந்தியா கவர்மெண்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா இதோட ரிட்டர்ன் கம்மியாயிடும். 10% கொடுக்காது. இப்போ இது வந்து 10%, 9%, 7% இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஆனா இது பாண்டுங்கிறது ஷேர் மார்க்கெட்டோட பாதுகாப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற அளவுல நம்ம புரிஞ்சுக்கணும். சார், ஒன் கொஸ்டின். இந்த மணி மார்க்கெட்ல வர ரிட்டர்னுக்கு வந்து டாக்ஸேஷன் எப்படி சார்? ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ல வருமா? ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் ரேட் வந்து இருக்கும். ஓகே, நான் அந்த டாக்ஸையும் உங்களுக்கு காட்டிடுறேன், எது எதுக்கெல்லாம் டாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மீட்டிங் முடிஞ்சுனே வந்து 10 நிமிஷம் முடிஞ்சிடும். 6 நிமிஷத்துல முடிஞ்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க. 10-11 மணிக்கு நம்ம மீட்டிங் முடிக்கிறோம். ஐயோ, என்னது அன்மியூட் இது பண்ணாம இருக்கா?
இதை காட்டுறேன் நான். ஸோ இதுதான் நம்மளோட டேக்ஸ். இது உடம்புக்கு முடியாம படுத்துருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் 1 வருஷத்துக்குள்ள நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா 15% வந்து உங்களுக்கு டேக்ஸ் உண்டு. இதுவே நீங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 10% அவங்க வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. லிக்விடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 3 இயர்ஸ் இண்டிவிஜுவல் ரேட்ஸ். லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 20% ஆஃப்டர் இண்டெக்ஸேஷன் டேக்ஸ் பிடிப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டெட்லேயும் அதே தான், ரெண்டும் அதே தான். இதுதான் நம்ம டேக்ஸ் ஸ்லாப்ஸ். தேங்க்யூ சார். Others can go, please. I have started SAP 2 months ago. How often my portfolio must be revised? When shall I consult you, sir? நம்ம வந்து வருடத்துக்கு ஒருக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணால் போதும். நான் புரிஞ்சிக்க முடியுது என்னால். சில பேர் வந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துலேயே வந்து ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் ஆக்சுவலாக இன்னும் சில கொஷின்ஸ் வருது. அவங்களுக்கு வந்து நாங்கள் போட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து 35% லாபம் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த 35%ங்கிறது வந்து அப்சல்யூட் லாபம் கிடையாது, போட்ட காலத்துக்கு ஏற்ற லாபம். அவங்க மாதம் மாதம் போட்டுட்டு வராங்க. அந்த மாதம் போட்டுட்டு வர்றதை நம்ம கணக்கு பண்ணும்போது 35% 40% லாபம் கொடுத்துருக்கு. ஆனால் இது வரைக்குமே வந்து அவங்க லாபத்தை வந்து அப்சல்யூட்டாக பார்த்ததுனால இப்போ அப்சல்யூட்டாக பார்க்கும்போது சின்னதாக தெரியுது. ஆனால் ஆக்சுவல் லாபங்கிறது 35%, விச் இஸ் a வெரி குட் ரிட்டர்ன். அந்த வெரி குட் ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு காரணம் ஆர்எஸ்டி கிடையாது, இந்திய பங்குச்சந்தை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அதனால தான் அந்த லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லாபத்தை எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம ஒரு தனி செஷனாக வைக்கலாம். உங்கள் கேள்விக்கான பதில் வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா ரிவ்யூ பண்ணால் போதும். அது நீங்கள் அப்போது நாங்களே உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ண வருவோம். சார் அனதர் கொஸ்டின் சார். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மினிமமாக ஒரு 12% நமக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும் போது, ஸோ ஏன் மணி மார்க்கெட் நம்ம போகணும்? ஏன்னா அது 5.56% கிடைக்கிறதுனால. ஓகே, நான் இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு விளக்கிடுறேன். நான் ஸ்லைட்லேயும் சொன்னேன், பட் ஸ்லைடில் இந்த எக்ஸாம்பிளோட சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சொத்து. இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இங்கே வைக்கிற பணத்தை நீங்கள் தொடவே கூடாது. இது எப்படி நம்ம ஒரு குழந்தையை பெற்று ஒரு 25 வருடத்துக்கு அப்புறம் தான் சம்பாதிக்குமோ, அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிங்கிறது நீங்கள் அதிக காலம் வைக்க தான் சம்பாதிக்கும். நீங்கள் பணத்தை இன்னைக்கு போட்டுட்டு 6 மாதத்துல எனக்கு பெரிய லாபம் வரணும், 1 வருஷத்துல பெரிய லாபம் வரணும்னா எதிர்பார்க்க முடியாது. குறைந்தபட்சம் 5 வருடம் தொடாமல் வச்சிருந்தா தான் ஓரளவுக்கு லாபம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது அதிகமாக வந்தால் மகிழ்ச்சி. ஆனால் நம்ம மைண்ட் செட் என்னன்னா 5 வருடத்துக்கு அந்த பணத்தை நம்ம தொடக்கூடாதுன்னு வைக்கணும். ஸோ இது நம்ம 15% சொல்கிறோம், சில நேரங்களில் 20%, சில ஃபண்ட்ஸ் 28% 10 வருடத்துக்கு தந்திருக்கு நிப்பான் ஸ்மால் கேப் அப்படின்னு. ஸோ ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க தேவையில்லை. இப்போ 15% வச்சுக்கலாம். இப்போ உங்கள் கேள்விக்கு வரேன், நாம் ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் போகணும், 7%க்கு போகணும், 5%க்கு போடணும் அப்படின்னா, நாம் ஒரு முதலீடு பண்ணுவதற்கு முன்பு ரிட்டர்னை மட்டும் பார்க்கக்கூடாது, ரிஸ்கையும் பார்க்கணும். இந்த ரிஸ்கை வந்து நம்ம ரிஸ்க்குனா என்னன்னா, ஒரு ஒரு லேண்டு வாங்குறீங்க, அந்த லேண்ட் வந்து 10 வருடத்துல நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க, 10 வருடத்துல கட்டாயம் அது வந்து 10 கோடி ரூபாய் போகும். கட்டாயம் 100% போகும். ஆனா 2 வருஷத்துல உங்களுக்கு பணம் தேவைப்பட்டது அப்படின்னா, நீங்க அவசரமா போய் விற்கும் போது அந்த 1 லட்சத்துக்கு வாங்கினது 50,000க்கு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய ரிஸ்க்கை கம்மி பண்ணணும் அப்படின்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் டெட் எது 7% தருதோ, மியூச்சுவல் ஃபண்ட் ஓவர் நைட் எது 5.5% தருதோ, இதுல சஃபிஷியன்ட் அளவு பணம் வச்சுக்கணும். இதுல நீங்க சஃபிஷியன்ட் அளவு பணம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இதை நீங்க தொந்தரவு பண்ண மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்க அதிக லாபத்துக்காக எல்லா பணத்தையும் போய் இதுல பண்ணி போட்டு வச்சிங்கன்னா, உங்களுக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் அதை குத்திக்கிட்டே இருப்பீங்க. அதை நீங்க குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வளரவே வளராது. ஸோ அதனால தான் நீங்க 12% 15% தருகிற ஈக்விட்டி இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்லையும் ஓவர் நைட்லையும் கட்டாயம் பணம் போட்டு வைத்திருக்க வேண்டும். எங்க கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எனக்கு வந்து இதுல இருந்து இங்க மாத்துங்க, எனக்கு டெட்ல கம்மியா தானே வருது, நீங்க மாத்துங்க அப்படிம்பாங்க. நாங்க மறுபடியும் அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றது கரெக்ட் தாங்கிறாங்க. புரிஞ்சிருச்சு சார், தேங்க்யூ. நம்ம இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் வேணுமா எடுத்துக்கலாம். கேள்விகள் அதிக அளவில் வர தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப நெரிக்க வேணாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? 11:10க்கு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.
அதுக்கு முன்பு சத்தம் வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த ஃப்ளைட் ஷோ வேற இருக்கு. ஸோ அந்த சத்தம் வந்தாலும் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சார் இந்த என்எஃப்ஓல நம்ம இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் சேஃபானதா சார் கொஞ்சம் இல்ல ரிஸ்கியா சார்? ஆர்எக்ஸ்டில வந்து சில ப்ராடக்ட்ல நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் எங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களாம் ஆர்எக்ஸ்டி வந்து அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க என்எஃப்ஓக்கெல்லாம். ஏன்னா நான் கிளியரா சொல்லிட்டேன், என்எஃப்ஓலாம் நாங்கள் வந்து ஈடுபட மாட்டோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது செயல்பட தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அது எப்படி செயல்படுது, அதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது புரியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, என்எஃப்ஓலாம் வந்து அதிக அளவில் கமிஷன் இருக்கும். இது எல்லா ப்ராடக்ட் மாதிரி தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சேல் பண்றதுக்காக அதிக அளவில் கமிஷன் கொடுப்பாங்க. ஒரு ஃபண்டு புதுசாக வருதுன்னா அதில் வந்து கமிஷன் அதிகமாக இருக்கும். அந்த ஃபண்டு ரொம்ப அதிக காலம் சந்தையில் இருக்குது, பலராலும் வாங்கப்படுது அப்படின்னா அதில் கமிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து கிளைண்ட்டுக்கு லாபம் கிடையாது. இதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால என்எஃப்ஓவில் வந்து ஆர்எக்ஸ்டி வந்து ஈடுபடுவது கிடையாது. கிளாசிக் எக்ஸாம்பிள், 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிஃபென்ஸ் என்எஃப்ஓ வந்தது. எங்கள் கிளைண்ட்டே வந்து இதில் நாங்கள் பணம் போடலாமா, நாங்கள் இதை வந்து இப்போ எல்லாரும் இப்போ பெருமையாக சொல்கிறாங்க நாங்கள் பணம் போடுறோம் அப்படின்னாங்க. 2 மாசத்துல வந்து இந்த 2 மாசத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 20% வந்து அது குறைஞ்சிருக்கு. 10 ரூபால வந்தது 8 ரூபா என்னமோ போயிருக்கு. ஸோ அது ரொம்ப ரிஸ்கானது. அதுக்காக தவிர்க்கணும்னு அவசியம், முழுவதுமாக தவிர்க்கணும்னு அவசியமே கிடையாது. நல்ல ஃபண்டா இருந்தா, டைவர்சிஃபை பண்ற ஃபண்டா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆல்ஃபா 30, ஆல்ஃபா 50 இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது. அதுலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் டிஃபென்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், மேனுஃபேக்சரிங்ல இன்வெஸ்ட் பண்றேன் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் ரிஸ்க், வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் பர்டிகுலர் ஃபண்ட்ஸ் ரிஸ்க், அதெல்லாம் வந்து நமக்கு தவறான முடிவாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். Will there be any restriction conditions by government on mutual funds in future, since there is a huge flow in mutual fund nowadays? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து எந்த ஒரு தடங்களும் வரப்போறது கிடையாது. இன்ஃபேக்ட் ரிலையன்ஸ், பிளாக் ராக், அவங்க வந்து பிளாக் ராக்குங்கிறவங்க யூஎஸ்ல பெரிய அளவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு வர்றவங்க, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் நடத்திட்டு வர்றாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து புதுசாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா, உலகத்துல இந்த பணம் அப்படிங்கிறது வேகமாக சுழற்சி அடைஞ்சால் மட்டும்தான் ஒவ்வொரு பொருளாதாரமும் வேகமாக வளர முடியும். அதன் அடிப்படையில் பணத்தை வந்து மிக வேகமாக சுழற்சி அடைகிற ஒரு கருவி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து அவங்க தடுக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் 55 லட்சம் கோடி வந்து இது மூலமாக முதலீடு பண்ணப்பட்டிருக்கு. மிக விரைவில் இது 130 லட்சம் கோடியாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் வரவே வராது. Investments in 34 different mutual funds by various advisors, sir. Your opinion, sir. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஐ திங்க் 2000-3000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3-4, நீங்கள் டெட் ஃபண்டெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 5-6 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ரிஸ்க்கை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். குவாண்ட்னு அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தது, நிறைய லாபம் கொடுத்தது. எல்லாருமே குவாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க தகவல் படி, முந்தானத்து வந்த தகவல் படி, அதோட அத்தனை ஃபண்டுமே வந்து அதோட பர்டிகுலர் செக்டார்ல வந்து கடைசி இடத்துல இருக்கு. நான் வேணா அதோட ஸ்கிரீன்ஷாட் இதுல பார்த்தேன், அதை எடுத்து நான் பகிர்றேன். ஸோ நம்ம ரிஸ்க் வந்து அசஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணுங்கிறது நம்மளோட ஆர்எக்ஸோட மியூச்சுவல் ஃபண்ட் செஷன்ஸ்ல நம்ம தொடர்ந்து எடுக்கிறோம். முக்கியமா வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல பார்த்து தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுக்காதீங்க. நீங்க கூகுள்ல போயிட்டு டெல் மீ பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னா லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த லிஸ்ட் பண்றதும் வந்து எஸ்சிஓ மாதிரி அவங்க பே பண்ணியே உங்களுக்கு லிஸ்ட் பண்ண வைக்கலாம். இது பணம் புழங்குற இடம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு அட்வைஸ்மெண்ட் கம்பெனில போயிட்டு என் பணம் என்னோட இதை நீ கொண்டு வா, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் போயிட்டு என்னை பத்தி நீ எழுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாதீங்க. கூகுளை பார்த்து மட்டுமே டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் இப்போ இந்த மணி கண்ட்ரோல், இடி மணி இந்த மாதிரி ஆப் மூலமா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா சார்? அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஃபில்டர் பண்ணி நம்ம பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணா அதுல ஒரு இது கொடுக்குது, சஜஸ்ட் பண்ணி பண்ணுது. அதெல்லாம் பண்றலாம், அந்த ஆப் மூலமா பண்றலாம் நமக்கு ரிஸ்கா சார் இல்லை எப்படி சார்? அது நம்பகமா? ரிஸ்க் தான். நான் ஆர்எக்ஸ்டி தொடங்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி அசஸ் பண்ணணும் எல்லாமே தெரியும். இருந்தாலுமே எனக்கு ஒரு ஆப் இருந்தா எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமே அப்படிங்கறதுக்காக நான் ஒரு இதுல சப்ஸ்கிரைப் பண்ணினேன்.
பட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நான் சர்ச் கொடுக்குறேன், வேரியஸ் பேராமீட்டர்ஸ் வச்சு சர்ச் கொடுக்குறேன். அதுக்கு எல்லா பேராமீட்டர்ஸ்க்கும் எனக்கு ஒரே ஃபண்டை தான் வந்து அது கொடுக்குது, ஆன்சராக கொடுக்குது. எனக்கு அது யூஸ் எனக்கு தென் நான் அப்பதான் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, அந்த வெப்சைடுமே வந்து ஏஎம்சியோட ஒரு டைப் போட்டுக்கலாமோன்னு ஒரு அது வந்து ஒரு கான்ஸ்பிரன்சி தேரியா கூட வச்சுக்கலாம். பட் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ யாரு பெஸ்ட்ன்னு சொல்றாங்களோ அதை மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நாம வந்து ஆர்எக்ஸ்டில பெஸ்ட் ஃபண்டுன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு டேட்டாவை வந்து நான் 2-3 பிளாட்ஃபார்ம்ல இருந்து தனித்தனியா எடுக்க வேண்டியதாக தான் இருந்தது. ஏன்னா அது எல்லாமே மணி, அது நீங்க பணம் கொடுத்தா தான் அந்த டேட்டா கிடைக்கும். அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஈஸி அவைலபிளா வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் நமக்கு ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறதே இருக்குது இப்போ வரைக்கும். அதே மாதிரி லாபத்தை மட்டுமே நம்ம ஒற்றை நோக்காக வைத்துக்கொண்டு போகக்கூடாது. நம்மளோட ஏஜ், நம்மளோட கோல், நமக்கு இருக்கிற பின்னணி இதெல்லாம் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நம்ம பக்கத்துல இருக்கிறவர் வந்து 15-20% எடுக்கிறாரு. இல்ல நிறைய பேர் நான் இப்ப பாக்குறேன் ஆன்லைன்ல வந்து ஷேர்ஸை பத்தி போடுறாங்க, இவ்வளவு ஏறும் வாங்குங்கன்னு. அதை படிக்கிறவங்களுக்கு என்ன தோணும், ஓகே இவ்வளவு ஏறும், நான் போய் என் பணத்தை அதுல போடுறேன், நானும் பெரிய அளவுல சம்பாதிச்சிடலான்னு தோணும். பட் இட் இஸ் நாட். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தனி மனிதர்களுமே வெவ்வேறானவர்கள். உங்களோட ரேகை மாதிரி தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் இருக்கும். ஒருத்தரோட பிளான் உங்களுக்கு வந்து பொருந்தாது. ஸோ ஒருத்தர் ஒரு ஷேர் வாங்குறாருன்னா தயவு செஞ்சு அந்த ஷேரை வாங்குறேன், ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறாருன்னா நான் அதை போய் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? அந்த 500 சொல்லியிருந்தீங்களே, 500 மந்த்லி மாதிரி போடுற மாதிரி, அது மாதிரி பண்றதை எப்படி சார் பண்ண முடியும்? அது உடனடியாக பண்ணலாம் சார். அதை எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு டேட் கொடுத்துட்டு அந்த டேட்ல நீ என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த மந்த் ஆன் மந்த் அது டெபிட் ஆயிடும். How to start investing in mutual funds. ஸோ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்களே வந்து ஆரம்பித்து தரோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆரம்பித்து தரோம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எங்களுடைய அந்த 1-on-1 கன்சல்டிங் நீங்கள் எடுக்க பாருங்கள். இப்போது அது வந்து ஆஃபரில் போயிட்டு இருக்குது, 499. நான் என்னோட ஜிபே நம்பர் வந்து நம்ம குழுவில் வந்து பகிர்றேன். ஸோ வெப்சைட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பலராலையும் வந்து லிங்க் மூலமாக பே பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஜிபே மூலமாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 hour செஷன் இருக்கும். அந்த 1 hourல வந்து நீங்கள் டெட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், லிக்விடில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிடுவோம். ஆரம்ப நிலையில் இது வரைக்கும் முதலீடே பண்ணாதவங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப பேருதவியாக இருக்கும். ஏற்கனவே முதலீடு பண்ணவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறவங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து முறைப்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அந்த 1 hour செஷன் அப்படிங்கிறது எங்கள் மூலமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கன்சல்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது 1 time பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த கன்சல்டிங் தேவைப்படும் போது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் சசிகுமார், நீங்கள் எங்களை அணுகுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள், சந்தேகங்கள், சஜஷன்ஸ். ஸோ மீட்டிங் முடிஞ்சோன்னா நான் ஃபீட்பேக் ஃபார்மும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதையும் ஃபில் பண்ணிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸ்லாம் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆர்எக்ஸ்டியில் தொடர்ந்து வகுப்புகள் எடுத்துகிட்டு வரோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் இன்டெப்த் எடுக்கிறோம், ஷேர் மார்க்கெட்ஸ் பற்றியும் எடுத்துகிட்டு வரோம். கோர்சஸ் வந்து ஆன்போர்ட் பண்ண போகிறோம். அது ஆங்கிலத்தில் இருக்கும், பட் அதை படிச்சுட்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷனை பற்றி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இன்னும் 2 நிமிடங்கள் இருக்குது. யாரெல்லாம் தொடங்க போறீங்க, உடனே தொடங்க போறேன், முதலீட தொடங்க போறேன் அப்படிங்கிறவங்க எஸ் கொடுங்க. இந்த செஷனுக்கு அப்புறம் ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கு, நான் ஆராய்ந்து பார்க்குறவங்களும் எஸ் கொடுக்கலாம். ஒரு மாற்றம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றவங்க எஸ் கொடுக்கலாம். ஒரு ஃபீட்பேக்காக நான் எடுத்துப்பேன். தேங்க்யூ சங்கீதா, தேங்க்யூ மூர்த்தி, தேங்க்யூ. சேஞ்ச் இன் மைண்ட் செட், வெரி குட், அதுதான் வேணும். தேங்க்யூ, நைஸ். ஸோ இந்த 1 hour பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நான்.
ஸோ இதோட விட்டுறாதீங்க. இதை தொடர்ந்து உரையாட பாருங்க, விவாதம் பாருங்க. ஆர்எக்ஸ்டி மூலமா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் இருக்காது. உங்களுக்கு ஏற்றாற்போல் நாங்க வகுப்புகளை வடிவமைச்சிருக்கோம், உங்களுக்கு ஏற்றாற்போல் ஆலோசனை வடிவமைச்சிருக்கோம். நீங்க சிறிய அளவுல முதலீடு தொடங்கலாம். பயிற்சி பெறுவதற்கு உங்களுக்கு கால அவகாசம் தரும். ஸோ நீங்க வந்து யூ கேன் ஃபீல் அட் ஹோம். நீங்க ஆர்எக்ஸ்டி வந்தீங்கன்னா, மற்ற நிதி நிறுவனங்கள் போனீங்கன்னா அவங்க பணத்துல கவனம் செலுத்துவாங்க. நாங்க உங்களுடைய தனித்துவத்துல கவனம் செலுத்துறோம், உங்களோட புரிதல்ல கவனத்தை செலுத்துறோம், உங்களுக்கு இருக்கிற பதட்டத்தை தணிக்கிறதுல கவனம் செலுத்துறோம். ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பயணிப்போம். இந்த சந்திப்புல கலந்து கொண்டதற்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ். ஐந்து எண்ணிட்டு நான் இந்த க்ளோஸ் பண்றேன். 1 2 3 4 5. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ். தேங்க்யூ ராமமூர்த்தி, தேங்க்யூ, தேங்க்யூ.